இதான் ஊர்கச்சான். சிவலிங்கம் மாதிரி இருக்கு. இதுதான் மாவட்டபுரம் கந்தசாமி கோயில். இப்போ கந்தசாமி கோயிலில் இருந்து அப்படியே இப்போ பாருங்க, அந்த கோயில் அங்கே நேராக போனீங்கன்னு சொன்னால் கேகஸுக்கு போகும். இப்படியே இதால் திரும்புது. இப்படியே திரும்பினோம்னு சொல்லி சொன்னால் இது வந்து இப்போ எங்கே போகுதுன்னு சொல்லி சொன்னால் இப்படியே நாங்கள் கீரிமலைக்கு போகிறோம். கீரிமலைக்கு ஏன் போகிறோம்னு சொல்லி சொன்னால் கீரிமலை நகுலேஸ்வரம் கோயிலுக்கு தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த வீதியில் வந்து 2 கரையும் வந்து இப்போ மக்கள் இல்லை. அப்போ அது வந்து பச்சைக்காடாக கிடக்குது. இதை பாருங்க, இந்த ரோட் வந்து எவ்வளவு ரம்மியமாக இருக்குமென்னு சொல்லி. இது வந்து ஏற்கனவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இடம். அப்போ அதால் தான் இதில் சின்ன கோயில் இருக்குது. இதுதான் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டதுக்கான அடையாளமாக இருக்குது. பிறகுதான் வந்து இந்த இடத்துல மக்கள் குடியேறி இருந்தவே. அப்போ நாங்கள் இப்போ காட்டுற இடம் வந்து நல்லுநாகபுரம்னு சொல்கிறது. இது வந்து பலாலியில் இருக்கிற மக்களை வந்து மீள் குடியேற்றாமல் அந்த மக்கள் காணி இல்லாத மக்களுக்கு இப்போ அரசாங்கம் வீடு கொடுத்து அப்போ இந்த இடத்துல இருத்தி இருக்கணும். இப்போ நல்லுநாகபுரத்தால் அப்படி நேர போகிறோம். நேர போய்க்க பாருங்கோ, நகுலேஸ்வரம் கோயில் தெரியுது. கோயிலுக்கு பக்கத்தில் இந்த சிற்றுண்டி சாலையில் அம்மாச்சி உணவகம், பஸ் ஸ்டாண்ட் அப்படியே இருக்குது பாருங்க. இப்படியே திரும்பி இனித்தான் கோயிலுக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு போகணும்னு தான் இப்போ வெளிக்கிட்டோம். சரி, அப்போ இதுதான் நகுலேஸ்வரம் கோயிலின் முன் தோற்றம். இப்போ நான் இதில் நிற்கிறேன் என்ன சொல்லி சொன்னால், இன்றைக்கு இந்த கோயில் சம்பந்தமாக சில விஷயங்களை சொல்லியே ஆகணும். ஏன்னு சொல்லி சொன்னால் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்று என்று சொல்லப்படுறதுதான் இந்த நகுலேச்சரம். இந்த நகுலேச்சரம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது யாழ்ப்பாணத்தில் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் ஒரு அழகான ரம்மியமான ஒரு புண்ணிய பூமி என்று சொல்கிற இடம்தான் இந்த நகுலேச்சரம். அப்போ இந்த நகுலேச்சரத்தை பற்றி மேலதிகமாக அப்போ நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. என்று சொன்னால் அது எல்லாமே வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச அறிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கிறது. நாங்கள் இப்போ நகுலேஸ்வரம் கோயிலில் நிற்கிறோம். இப்போ நகுலேஸ்வரத்தை பொறுத்தவரையில் இப்போ வந்து திருவிழா நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு வந்து 5வது நாள் திருவிழா நடந்து கொண்டிருக்குது. இப்போ மொத்தமாக இந்த கோயிலில் வந்து 15 நாட்கள் திருவிழா கொண்டாடப்படும். அதே நேரத்தில் மகா சிவராத்திரி அன்றைக்குத்தான் இந்த கோயிலின் தேர் திருவிழாவும் இடம்பெறும். அது இந்த கோயிலுக்கினுடைய ஒரு சிறப்பு அல்லது இந்த கோயிலின் மகத்துவம்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லி சொன்னால் இலங்கையிலே மகா சிவராத்திரி என்று சொல்லி சொன்னால் யாழ் மாவட்டத்தில் தேரும் அந்த சிவராத்திரியும் இடம்பெற ஒரே ஒரு கோயில் அது நகுலேச்சரம் மட்டும்தான். சரி, இப்போ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் எவ்வளவோ அழகாக இருக்கும். இதெல்லாம் இந்த கோயிலில் சுற்றுப்புற சூழல். அப்போ இதில் பாருங்கோ, இப்படியே அதாவது சைட்டாலே இந்த கோயிலின் முன் கோபுரம். அப்போ இந்த கோபுரத்தில் தான் வந்து முதலொருக்கா இடி விழுந்து பாதிக்கப்பட்ட இந்த கோயில் கோபுரம். சரி, இந்த நகுலேஸ்வரம்ன்றது சிவாலயங்களில் முக்கியமான ஒரு ஆலயம். அதுவும் கீரிமலையில் அமர்ந்திருக்கிறது என்று சொல்கிறது வந்து ஒரு முக்கியமான இடம் என்றும் இதை சொல்லலாம். அதே நேரத்தில் இப்போ கோயிலுக்குள்ளே பூசை நடந்து கொண்டிருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த கோயிலிൻ്റെ ஒவ்வொரு அமைப்பையும் வந்து நான் சொல்லி கொண்டிருக்கலாது. ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த காட்சியை வந்து அப்போ நீங்கள் பார்த்தாலே விளங்கும் நினைக்கிறேன். இப்போ கோயிலுக்குள்ள பூசை நடந்து கொண்டிருக்குது. இப்போ திருவிழா இல்லாத மற்ற நேரங்களில் இப்போ நாங்கள் சரியாக இப்போ 10:30 இதுக்கு பெருசாக சனம் பெற இல்லை. பின்னேரம் காலைய பூசைகளுக்கெல்லாம் வந்து சனம் பெறும். அதே நேரம் மதிய பூசைக்கும் சனம் பெறும். இப்போ வந்து பூசை நடந்து கொண்டிருக்குது. இது கோயிலின் உள்புற தோற்றம். இப்போ பாருங்க, இவ்வளவு வயசான ஆக்கள்லாம் வந்திருக்கணும். எல்லாம் இந்த சிவன்ற அல்லது இந்த நகுலேச்சர பெருமான்ற அந்த அருட்கடாட்சத்தை பெறுறதுக்காக வேண்டித்தான் இந்த பக்தாடியார்கள் இங்கே வந்திருக்கணும். இந்த கோயிலை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வார்த்தைகள் போதாது. என்று சொன்னால் அப்படி ஒரு புனிதமான உன்னதமான மகத்துவமான கோயில். சிறியோர் முதல் பெரியோர் எல்லாரும் கேட்கிற வளங்களை வாரி வழங்குற கடவுளாக எங்களுடைய முழுமுதற் கடவுள் இந்த சிவபெருமான் இருக்கிறார். அதுலேயும் இந்த நகுலேஸ்வர பெருமானுடைய வரங்களை என்றைக்குமே எப்படி அவர் கொடுப்பார்ன்றத சொல்லியில்லாத அளவுக்கு அந்த அருட்கடாட்சம் நிறைந்த ஒரு இடமாக இந்த கோயில் காணப்படுகிறது. இந்த மரத்தை பாருங்கோ, இந்த மரம் என்ன மரம்னு சொன்னால் இதுதான் சிவலிங்க மரம். அப்போ சிவனுக்குரிய மரம் தான் சிவலிங்க மரம். அதோட பேரை பாருங்கோ. அந்த சிவலிங்க மரம் எல்லா கோயிலும் இருக்காது, அது இந்த நகுலேச்சரத்திலையும் இருக்குது. இது தான் இந்த கோயிலின் வெளிப்புற தோற்றம். அது கோபுரத்துக்கு முன்புறமாக இருக்கிற
தோற்றம். இது நவுலேஸ்வரத்தின் இந்த முன் பக்கம். அப்போ இங்கே சைட்ல எல்லாமே வந்து கடைகள் இருக்குது. நான் இப்போ இந்த கடைக்கு அப்படியே போகிறேன். ஏனெண்டா எனக்கு கச்சான்டா ரொம்ப விருப்பம். கச்சான் வேண்டா சும்மா வேண்டக்கூடாது, அது எப்படி டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். முருகண்டி கச்சான்டா அதுக்கு ஒரு ஃபேமஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் என்னென்னா வெள்ளக்காரிலேருந்து எல்லாருமே இந்த கோயிலுக்கு வர்றது. அப்படியான ஃபேமஸான கோயில் தான் இந்த நவுலேஸ்வரர் கோயில். 768 பஸ்ஸில் ஏறினீங்கன்னா யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வரலாம். இது இந்த பக்கத்தில் இருக்கிற கடையில் அம்மாச்சி உணவகம் இருக்குது, ஜூஸ் கடை இருக்குது, சின்ன சின்ன உணவகங்கள்லாம் அப்போ இருக்குது. வந்தனான் அப்படியே படம் எடுத்துட்டு ஒருக்கா இருந்து ஆறிட்டு போகும்ண்டு கச்சான சாப்பிட்றதுலையும். ஏன்னு சொன்னால் கோயிலுக்கு வந்தால் இப்போ எல்லாருமே எங்களோட சைவாக்கள் பெரும்பாலும் கச்சான் கடலைன்னு சொல்லி வேண்டி சாப்பிடுவினோம். அதுவும் நல்ல ஒரு இணலான மரத்துக்குள்ள தான் இருக்கிற இந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணலாக இருக்கும். அதால் இந்த கோயில் எப்படியான வெயிலண்டாலும் இந்த கோயிலுடைய முன்பக்கம் அந்த சைட்ல எல்லாம் வந்து மரங்கள் இருக்கும். அது பக்கத்தில் தான் இந்த பஸ்காரர் அடுத்தது இந்த பேன்காரர் எல்லாம் விட்டுருப்பினோம். இதுதான் ஆரம்பத்தில் இருந்த கோயில். இதில் இப்படி நேராக போனோம்னு சொன்னால் தீர்த்தக்கணிக்க கீரிமலை, தீர்த்தக்கணிக்க அங்கால போகிறோம். இப்படி இதுதான் இந்த கோயிலுடைய பழைய கோயில் கோபுரம்.